Hi friends, Kishoba Kadam Gogishnam. Very good morning to all. In the video பதில நம்ம டாப் 500 sum சீரிஸ்ல வீடியோ நம்பர் 42 தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 41 வீடியோ பத்தி நான் கொடுத்திருக்கேன். பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த 42வது வீடியோ பதில ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55560 எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனிவட்டி பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, என்னது தனிவட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி பொறுத்த வரைக்கும் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, தனிவட்டியில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தோன்னா காலம் என்னது என் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, இல்லை மொத்த தொகை எது கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபார்முலா SI = P/100 போடுவோம். ஆனால் அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டேரெக்டாக வேறு ஃபார்முலா இருக்குது. அசலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கொடுத்து அசல் கேட்டாங்கனாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், P/100 தான் போடுவோம். அதே அசல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கொடுத்து கேட்டால் மட்டும் வேறு ஃபார்முலா வரும். கரெக்டுங்களா? இதுக்கு மட்டும்தான் ஒரு புது ஃபார்முலாவாக இருக்கும். மற்றபடி வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது, காலம் கண்டுபிடிக்கிறது, இல்லை தனியாக வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கிறது, இல்லை மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது, இல்லை வட்டி கொடுத்து அசல் கண்டுபிடிக்கிறதும் வந்து பார்த்தா தனி வட்டியில் டேரெக்டாக SI = P/100 தான். ஆனால் வட்டி கொடுத்தாங்கன்னா ஓகே. இதே மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டால் மட்டும் நம்ம வேறு ஃபார்முலா. மற்றது எல்லாமே வந்து SI = P/100 தான் நம்ம வந்து போடணும். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே என்ன கேட்குறாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்களா? அப்போ வட்டி வீதம்னா என்னது, நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க. அப்போ P = 48000. ஓகே. அதுக்கப்புறம் ஆண்டு N = நமக்கு எவ்வளவு, N = 2 வருடம் 3 மாதம். அப்போ 2 வருடம் அப்படிங்கும்போது 2, 3 மாதம் அப்படின்னா என்னது 3/12. கரெக்டுங்களா? 3 மாதம் அப்படிங்கும்போது என்னதுப்பா 3/12, 2 வருஷத்துக்கு 2. ஓகேங்களா? நீங்கள் தனித்தனியாக போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அடித்து போடலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் அடித்து போட்டு கொண்டு வரலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன, 2 வருஷம் 3 மாதத்துக்கு போட்டாச்சு. அடுத்து மொத்த தொகை வந்து பார்த்தோன்னா A = 555560. ஓகே, இப்போ நம்ம என்னது ஃபார்முலா என்னது, SI = P/100 தானே. இப்போ நம்ம இங்கே பாருங்க, SI = P/100. இங்கே கொடுத்துருக்குறது வந்து பார்த்தோன்னா மொத்த தொகை. அப்போ நம்ம SI வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுமா? அப்போ மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிச்சா நமக்கு என்ன கிடச்சிடும், வட்டி கிடச்சிடும்ல. அப்போ வட்டி நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து வட்டியே வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி அப்படின்னு கொடுத்து எவ்வளோ அமௌண்ட்னு கொடுப்பாங்க. ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்துருக்கனால ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும். என்ன போடணும், மொத்த தொகையிலேருந்து அசலை கழித்து வட்டி தனியாக பிரிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சில சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா சம்லேயே வந்து நமக்கு வட்டியே கொடுத்துருவாங்க டேரெக்டாக. அப்போ நம்ம எதுவும் கழிக்க தேவையில்லை. இங்கே மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அசல்லேருந்து கழித்து அந்த வட்டியை தனியாக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 55560 ஓகேங்களா, என்னது 55560 அதிலிருந்து 48000 கழிக்கணும். கழிச்சு என்ன வரும், 0 6 5, இது வந்து 7. அப்போ 7560. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 7560 = P வேல்யூ எவ்வளோ நமக்கு 48000. ஓகே, 48000 இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 2 3/12. நான் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 2 போட்டுக்கிறேன். அந்த 3 மாதத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், 3/12 தானே. அப்போ 3/12 போட்டுக்கிறேன், தனியாகவே போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவைடட் பை, ஓகேங்களா, டிவைடட் பை என்னது நமக்கு 100. ஓகேங்களா? அப்போ இந்த 100ங்கிறது எங்கே வந்துடும், இந்த 12ங்கிறது கீழே போட்டுக்கலாமா, 12ங்கிறது கீழே வந்துடும் 100 பக்கத்தில். ஓகேங்களா? இப்போ அடித்து போடலாமா? ஓகே, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஓகே, 12 இருக்குது. இங்கே பாருங்கள், 1 3 3 4 3 12, 1 2 2 4, 1 2 2. இது அடித்தோம்னா என்ன வரும், 1 2 2. இங்கே 480 வந்து பார்த்தோன்னா 240. ஓகே, 240. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சாரிப்பா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவும் போட மாட்டேன். இங்கே பாருங்கள், SI = P/100. ஓகே, SI வேல்யூ எவ்வளோ நமக்கு 55000லேருந்து கழிங்க, 55560 கழிச்சா என்ன வரும், 560 7 7560. அப்போ 7560 =
பி வேல்யூ 48,000 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2 3/2 3/4 தான் நினச்சி பாருங்கள் 2 3/12 ஓகேங்களா. இதை அடித்து போட்டால் வரும் 1 4ன்னு வரும். அப்போ 2 1/4ன்னு வரும். இதை நம்ம எதை எடுத்தால் வரும் 4 2 8 8 4 2 8 8 1 9 9/4 எழுதிக்கலாமா. புரிஞ்சுங்களா எப்படி போட்டேன்ட்டு. 2 வருஷம்ப்பா. அதேமாதிரி 3 மாதத்துக்கு என்ன பண்ணுவோம் 3/12 தானே போடுவோம். ஓகே இது அடித்து போடலாம், இல்லை டேரெக்டாகவே நீங்கள் 12 2 24 24 3 27/12 போடலாம். இல்லையா இங்கேயே வந்து 1 3 3 4 12 அப்படி அடித்து போட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை எடுத்துக்கலாம். இது பாருங்கள் 4 2 8 8 1 9 9/4 9/4 ஒன்று தான். 27/12 ஒன்று தான். 27/12 திரும்பி 3 நாள் அடித்து போட்டிங்கன்னா 9/4 தான் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. சரி ஓகே இப்போ 9/4 போட்டுக்கலாமா டேரெக்டாக. 9/4 கீழே 4 வரும் இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியாது கரெக்டுங்களா. கீழே ஒரு 100 வரும் இன்ட்டு 100. கிளியரா. சரி ஓகே இப்போ நம்ம அடித்து போடலாமா. இப்போ 6 மட்டும் தானே வேணும், இது எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாமா. அப்போ என்ன வரும் நமக்கு 7500 சரி 7560 இன்ட்டு 4 இன்ட்டு 100. இந்த 4 இன்ட்டு 100 மேலே போயிடும். இந்த 48,000ங்கிறது கீழே வந்துடும். இன்ட்டு 9 ஈக்குவல் டு 6. இந்த 4 இன்ட்டு 100 மேலே போய்டும்பா. இந்த 48,000 இன்ட்டு 9 கீழே வந்துடும். சரிங்களா. இப்போ இதை அடித்து போடலாமா. ஓகே இங்கே பாருங்கள் 0 இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓகே வேறு என்ன இருக்குது 48 இருக்குது. ஒரு நாள் 4 12 நாள் 48. ஓகே 9 அடித்து போடலாமா. 1 9 9 75 இருக்கா. ஓகே 1 9 9 5 9 45 8 9. ஓகே 3 நாளே அடித்து போடலாம். 3 9 70 சரி 756. சரி அப்போ அடித்து போடலாம். 1 9 9 சரி 3 நாளே அடித்து போடுங்க ஓகேங்களா. 3 9 அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் 2 3 6 மீதி 1 5 3 15 அப்புறம் 2 3 6 252 இருக்குது ஓகேங்களா. ஓகே இதை திரும்ப 3 நாள் அடித்து போடுங்க. 1 3 3 6 3 18 சரி 8 3 24 மீதி 1 4 3 12 84 இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுங்கள் 1 12 12 இதை அடித்து போட்டால் எத்தனை வரும் 12 60 ஓகேங்களா. 6 12 72 7 12 84 அப்போ 7 12 84 இது எல்லாத்தையும் அடித்து போட்டாச்சா. அப்போ ஆன்சர் என்னது நமக்கு கடைசியாக 7ன்னு வந்திருக்கு. ஸோ 7%. கிளியராக நீங்கள் அடித்து போடுங்க. எனக்கு இங்கே இடம் பத்தில் எழுத்து மேலேயே எழுதுறதுனால எனக்கு கண்டு மயமேன்னு தெரியுது ஓகேங்களா. இந்த இது பாருங்கள் தான் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்களே போடுங்க. இந்த 4 இன்ட்டு 100 மேலே வந்துடும். இந்த 48,000 இன்ட்டு 9 கீழே வந்துடும். அப்போ ஆரோட வேலையை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் 7 வரும். 7%. இப்போ 7%. ஓகேங்களா. கிளியரா. ஓகே அடுத்த பார்க்கலாமா. அப்போ என்ன பண்ணணும் நம்ம வட்டி வீதம் கேட்டாங்க தனி வட்டியில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் டைரெக்டாக வட்டி கொடுத்தாங்கன்னா ஓகே. வட்டி கொடுக்கலனா வட்டி நம்ம கழிச்சுக்கிட்டு வட்டியை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆரோட வேலையை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஓகே அடுத்து செகண்ட் சம்மு. ஸோ இங்கே பாருங்கள் ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தினுடைய உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலினுடைய நீளத்தையும் அளந்து 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாரு. செம்ம நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ராகுல் அப்படிங்கிறது தனது தோட்டத்தில் ஒரு மரத்தை வந்து பார்க்குறது ஓகேங்களா. அப்போ அந்த மரம் வந்து என்னென்னா அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து, அதாவது ஒரு மரத்தோடைய உயரத்தை வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுறாரு விரும்புகிறார். ஒரு மரம் இருக்குது தோட்டத்தில், அதோட உயரத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னோட உயரத்தையும், அதாவது அவரோட உயரத்தையும் அவர் நிழல் தெரியுமில்ல அந்த நிழலோட நீளத்தையும் அளந்து 4:1 அப்படிங்கிற அந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறார். யார் அவரோட ராகுலோட. அப்போ ராகுலோடைய உயரம் ஓகேங்களா. உயரம் நிழலின் நீளம். அப்போ உயரம் ரேஷியோ நிழலின் நீளம், நிழல் அவரோட நிழல் ஓகேங்களா எவ்வளோ இருக்குது 4:1 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. இது வந்து ராகுலோடது என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தினுடைய நிழலின் நீளம் 15 அடி எனில், அப்போ ராகுலோடைய
ராகுலுக்கு எந்த மாதிரி நிழல் விழுதோ அதே மாதிரி தானே மரத்துக்கும் நிழல் வந்து விழும். நிழல் வந்து இப்போ நான் ஒன்று நிற்கிறேன், என்னோடய நிழல் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தானே என் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கான நிழலும் வந்து பார்த்தோன்னா அந்த இது இருக்கும். அவரோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்குமா, எவ்வளோ ரேஷியோவில் என்னது இருக்கோ அதே ரேஷியோவில் தான் என் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து மரத்தினுடைய இப்போ இதை வச்சு தான், இவரோட உயரத்தை வச்சு தான் மரத்தோடைய உயரம் என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறாரு. ஓகே, இப்போ மரத்தின் நிழலின் நீளம் வந்து பார்த்தோன்னா 15 அடிங்கிறார். இப்போ மரத்துக்கு பார்க்கலாமா? மரம். ஓகே, மரம் வந்து எவ்வளோ சொல்கிறாரு? 15 அடின்னு சொல்கிறார். அப்போ மரத்தினுடைய நிழலின் நீளம் ஓகே 15 அடி. இப்போ மரத்துக்கு வந்து 15 அடி. அப்போ பாருங்கள், மரத்தின் நிழலின் நீளம் வந்து அதாவது ஒரு பங்கு. இப்போ 4:1 என்னென்னு பார்த்தோம், நமக்கு ஒரு பங்குன்னு தானே அர்த்தம். 4:1, 1னா ஒரு பங்கு, 4னா 4 பங்கு. அப்போ நிழல் வந்து என்னாகுது, உயரத்தில் ஒரு பங்கு நிழல் இருக்குது. கரெக்டாக? இப்போ ராகுலுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மரத்துக்கும் இருக்கும். அப்போ மரத்தினுடைய அடி வந்து 15 அடினா அதோட 4 மடங்கு வந்து என்ன இருக்கும், உயரம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஏன்னா இவரோட உயரம் நிழல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மரத்துக்கும் இருக்கும். அவ்வளோ பங்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ராகுலுக்கு வந்து 4 அடி உயரம்னா நிழல் வந்து ஒரு பங்கு இருக்குது. அதே மாதிரி தான் மரத்துக்கும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மரத்துக்கு வந்து 15 அடி நிழல் இருக்கான். அப்போ ஒரு பங்கு 15னா 4 பங்குனா எவ்வளோ வரும் நமக்கு? 4 15 எவ்வளோ? 60 வருமா? அப்போ ஆன்சர் பாருங்கள், 60. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு மரத்தை பார்க்குறாரு, அந்த மரத்தோடைய உயரம் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அவருடைய மரத்தை வச்சு நம்ம போய் உட்காந்து மேலே வரைக்கும் அளக்க முடியுமா? முடியாது. அப்போ அவரை அளந்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவரோட நீளத்தை உயரத்தை அளந்துக்கிறாரு. அதில் வந்து பார்த்தோன்னா 4 பங்கு இருக்குது. நிழல் வந்து அளக்கிறார். ஸோ அவரோட உயரத்தையும் அவர் நிற்கிறதுல வந்து ஒரு நிழல் விழுது, அவரோட நிழல் விழுது. அது வந்து பார்த்தோன்னா 1 அப்படிங்கிறதுல இருக்குது. அதாவது இது 4 மடங்கு அவர் இருக்காருன்னா அதில் 1 மடங்கு வந்து பார்த்தோன்னா நிழல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய உயரம் வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னா அவருடைய நிழல் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? 10 சென்டிமீட்டர். அதான் 4ல் 1 பங்கு, அதான் 4:1. அவன் உயரத்தை வந்து நம்ம சென்டிமீட்டராக கொடுக்காம பங்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 4ல் 1 பங்கு என்னவாக இருக்குது? நிழலாக இருக்குது. அப்போ இவங்க என்ன குழு கொடுத்துருக்காங்க, மரத்தின் நிழலின் நீளம் வந்து 15 அடிங்கிறாங்க. அப்போ நிழல் 15 அடி இருக்குன்னா அப்போ மரத்தினுடைய உயரம் எத்தனை இருக்கும்? 4ல் 1 பங்கு தானே நிழல். அப்போ 4 பங்கு அதிகமாக இருக்கணும்ல. அப்போ 60 இருந்தால் தானே இது வந்து 15 அடியாக இருக்கும் நிழல். இப்போ இது பாருங்கள், 60:15. இதை அடிச்சு போட என்ன வரும் உங்களுக்கு? 4:1 தான் வரும். அப்போ 15 அடி நிழலாக இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் இங்கே வந்து 20 அடி நிழலாக இருக்குன்னா இதோட 4 மடங்கு என்ன வரும்? 80ன்னு வரும், அவ்வளோதான். அப்போ 80 அப்படிங்கிறதான் உயரமாக இருக்கும். இன்கேஸ் 20 அடி நிழல் இருந்தால். அப்போ நிழலில் கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்க? மரத்தோட உயரம் கேட்குறாங்க. நிழலில் அளந்தாச்சு, நிழலுங்கிறது கீழே தானே விழுவோம். அப்போ நிழலில் அளக்கும்போது 15 அடின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மரத்தினோட இது வந்து நிழலை விட 4 பங்கு அதிகமாக இருக்கும். இதான் 1:4ன்னு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. நிழல் 1 பங்குனா உயரம் 4 பங்கு இருக்கும். அப்போ இங்கே 1 பங்கு 20னா 4 பங்கு எவ்வளவு? 80. 1 பங்கு 15னா 4 பங்கு எவ்வளவு? 60. கிளியராக புரிஞ்சுங்களா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த சம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 3rd சம். இந்த 3rd சம் அதே மாதிரி தான். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன கேட்குறாங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையை 15% அதிகமாக்கி அதனுடைய குறித்த விலையாக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி செய்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது லாபமா நட்டமா? இல்லை லாபமும் இல்லை நட்டமும் இல்லையா? இல்லை லாபமாகவும் இருக்கும் நட்டமாகவும் இருக்குமா? கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். எவ்வளோ நட்டம் எவ்வளோ லாபம்லாம் கேட்கல, அவர் அடைஞ்சது லாபமா நட்டமா, அவ்வளோதான் கேள்வியே. ஸோ இங்கே பாருங்கள், இதில் நிறைய பேர் என்ன ஆப்ஷன் போடுவீங்கன்னா ஆப்ஷன் சி தான் போடுவீங்க, லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சம்ம நீங்கள் படித்து பாருங்களேன். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலை, ஸோ ஒரு பொருள் இருக்குப்பா, அந்த பொருளுடைய விலை வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ரேட்டு. அதை என்ன பண்ணுறாரு, 15% வந்து என்ன பண்ணுறாரு, ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஒரு பொருளுக்கு ஒரு நார்மலாக ஒரு ரேட் இருக்கும்ல, அதுலேருந்து 15% என்ன பண்ணுறாரு, ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதை இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணால் அது குறித்த விலையாக்குகிறார். என்னது இன்க்ரீஸ் பண்ணி அதுதான் ரேட்டுங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த 15% வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி பண்ணுறாரு. அதாவது 15% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரீஸ் பண்ண ரேட்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணார், 15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணார். அப்புறம் எதுக்கிட்ட இப்போ பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி 15% அதிகமாக்குறாரு, மறுபடியும் 15% டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு.
இதனால் கடைக்காரருக்கு வந்து லாபம் வருமா நட்டம் வருமானா என்னது, ஆமாம் 15% அதிகமாக்கிட்டாரு, அதே 15% டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு, அப்போ லாபமும் நட்டம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு பொருளினுடைய அடக்க விலைன்னா என்னது, அடக்க விலைனா மார்க்கெட் ப்ரைஸ். ஸ்டார்டிங்லேயே அந்த பொருளுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரேட்டு. இப்போ 100ரூவான்னு வச்சிங்களேன், ஒரு சோப்பு இருக்குது, சோப்புன்னு வச்சிங்களேன், ஒரு சோப்பு. அந்த சோப்போட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100ரூவா அடக்க விலை. இந்த ஒரு சோப்பில் வந்து பார்த்தா 100ரூவான்னு போட்டிருக்கு, பிரிண்ட் போட்டிருக்கு. இதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 15% என்ன பண்ணுறாரு, ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ 15%ன்னு என்ன அர்த்தம், நமக்கு 15 ரூபா தானே, 100ரூவாவில் 15% எவ்வளவு, 15 ரூபா தானே. அப்போ ரேட்டை எவ்வளோ நமக்கு 115 ரூபா. அப்போ என்ன பண்ணுறாரு, 115 ரூபா குறித்த விலைன்னு என்ன அர்த்தம், இதுதான் ரேட்டுன்னு குறிக்கிறார். 100ரூவா சோப்பை 15% இன்க்ரீஸ் பண்ணி 115 ரூபான்னு என்ன பண்ணுறாரு, குறிக்கிறார். ஓகே, ரேட் வந்து 115 ரூபா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்ப 15% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறார். ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப டிஸ்கவுண்ட் சொல்கிறார். அப்போ 15% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எந்த ரேட்டில் இருந்து, 115 ரூபாவில் 15% டிஸ்கவுண்ட்டு, 100ரூவாவில் கிடையாது. புரியுதுங்களா, 100ரூவாவில் 15% இன்க்ரீஸ் பண்ணால் 115. இந்த 115 இருந்து தான் 15% டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. அப்போ 15% டிஸ்கவுண்ட், 115ல் 15%ங்கிறது எவ்வளவு, 15 ரூபாயா? அப்படி 15 ரூபா இருந்தால் தான் 100ரூவா திரும்ப வரும். அப்போ லாபம் இல்லை நட்டம் இல்லைன்னு போட முடியும். ஆனால் 115 ரூபாவில் 15% டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்னது, எவ்வளோ ரேட்டு வரும், ரேட்டு அதிகமாக வரும். அப்போ நீங்கள் போட்டு பாருங்கள், 115ல் 15% பாருங்கள், 115 இன்ட்டு 15%க்கு 15/100. இப்போ இதை அடித்து போடுங்க பார்க்கலாம். 25 100 3 5 15, 4 5 20, 2 5 10, மீதி 1, 3 5 15. அப்போ என்ன வரும் நமக்கு, 23 இன்ட்டு 3, 23 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 69, 69/4 வரும். ஓகேங்களா. அப்போ 69/4 என்ன வரும் நமக்கு, ஒரு நாள் 4, மீதி 2, ஒரு நாள் 4, மீதி 2, 7 நாள் 28 புள்ளி வரும். சம்திங் புள்ளி வருமா, 28 மீதி 1 வரும். 1னா 0 சேர்த்துக்கிட்டோம்னா 2 நாள் 8, மறுபடியும் 2 போச்சுன்னா 5 நாள் 20, 17.25 வரும். அப்போ பாருங்கள், இது நமக்கு என்ன ஆகுது, 17 ரூபா ஆகுது. 17 ரூபானே வச்சுங்க, புள்ளிலாம் வேணாம், 17 ரூபா நட்டமாகுது. அப்போ 115 ரூபாலேருந்து 15% டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 17 ரூபா. 115லேருந்து 17 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், நமக்கு புரியுதுங்களா உங்களுக்கு. 115லேருந்து 17 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் 98 ரூபா. அப்போ அவருக்கு நட்டம் தானே ஆகுது. 100ரூவா பொருள் என்ன ஆகுது, 100ரூவா ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த பொருள் 98 ரூபாய்க்கு தான் விற்கிறார். அப்போ 2 ரூபா நட்டம் ஆகுதுல்ல, 2 ரூபா சம்திங் நட்டம் ஆகுதுல்ல. இது எக்ஸாக்டாக எவ்வளோ நட்டம்னு கேட்டாங்கன்னா 17.25 நம்ம கழிக்கணும். 115லேருந்து 17.25 கழிக்கணும். ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க, லாபமாக நட்டமானு கேட்குறனால வெறும் 17 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த சம்மு மூலமாக என்ன தெரியுது, ஒரு பொருளுடைய ரேட்டை இவ்வளோ % அதிகரித்து அதே அளவே டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நட்டம் தான் வரும், லாபம் வராது. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஒரு ரேட்டு வந்து என்னாகும், அந்த இன்க்ரீஸ் பண்ண ரேட்டோட 15%ங்கும் போது நமக்கு என்னாகும், இப்போ நீங்கள் 15%ங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கலாம். நான் வந்து ஏன்னா இங்கே 15% தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவே வந்து பாருங்கள், ஒரு பொருளோட ரேட்டு 100 ரூபா, அதுலேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ வரும், நமக்கு 110 ரூபா வரும். இந்த 110 ரூபாலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 10% வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ 110 ரூபாவில் 10% டிஸ்கவுண்ட் எவ்வளோ நமக்கு, 11 ரூபாயா. அப்போ 110லேருந்து 11 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளவு, 99 ரூபா. அப்போ 99 ரூபாங்கிறது லாபமாக நட்டமா, நட்டம் தானே. ஓகேங்களா. அப்போ நட்டம் தான் ஆன்சர். இது தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு பொருளோட ரேட்டு ஒரு குறிப்பிட்ட % அதிகரித்து அதே குறிப்பிட்ட % வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னா, ஆமாம் 15% அதிகரிக்கிறாங்க, 15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு லாபம் இல்லை நட்டம் இல்லைங்கிற மாதிரி போட்டு வந்துடாதீங்க, அந்த மாதிரி இருக்காது. கிளியரா. ஓகே, அடுத்தது சம் நம்பர் 4. ஓகே, இந்த சம் பாருங்கள். இது வந்து நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மார் ரூல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/3 டிவைட், அதை வகுத்தல் 30/12 மைனஸ் 12/9 இன்ட்டு
-27/16. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணணும், போட்மார் ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. ப்ளஸ்ஸு, மைனஸு, பெருக்கல், வகுத்தல் இந்த 4 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம போட்மார் ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவைடு, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அது எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். தான் இது ரெண்டும் நமக்கு என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. கரெக்டாக? எது இந்த ரெண்டும். அதுக்கப்புறம் இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது வகுத்தல் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். கிளியராக? இப்போ பாருங்கள், மீதி நடுவில் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஓகே, அதை அப்படியே விடுங்க. இந்த இது மட்டும் எடுத்துங்க. 5/3 வகுத்தல் இந்த 5/3 வகுத்தல் 30/12 இருக்குது. இப்போ வகுத்தல்லாம் என்ன பண்ணணும், நம்ம என்ன சொல்லியிருந்தேன், பெருக்கலாம் மாற்றலாம்னு சொன்னோன்னா, அப்போ 5/3 வகுத்தலை பெருக்கலாம் மாற்றிடலாம். அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது இருக்கிறது தலைகிலி போடணும். அப்போ 30/12 12/30 எழுதிக்கலாம். அதான் ரூல். வகுத்தில் நீங்கள் பெருக்கலாம் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்ன பண்ணணும், நம்ம தலைகிலி போட்டுக்கணும். இப்போ போட்டாச்சு. இப்போ நீங்கள் அடித்து போடுங்க. 4×5 5, 6×5 30, 1×6 2×6 12. அப்போ 2/3 வரும். அப்போ இதுக்கான வேல்யூ நம்ம 2/3 எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்னது 2/3. எதோட வேல்யூ தான், இதுக்கோட வேல்யூ 2/3. அடுத்து 12/9 12/9 இன்ட்டு மைனஸ் -27/16 இருக்குது. இதுவும் பெருக்கல் இருக்குனால நம்ம அடித்து போடலாம். எதாவது அடித்து போடலாம். 9 9 3 9 27. ஓகேங்களா? இங்கே மைனஸ் இருக்குப்பா, அது மைண்டில் வச்சுங்க. ஓகே. அடுத்து 3 நாள் 12 4 நாள் 16. அவ்வளோதான். அப்போ மீது என்ன இருக்குது மேலே 3, இங்கே ஒரு 3 9. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குனால பெருக்கினா என்ன வரும், -9. அப்போ -9 கீழே 4 இருக்குது. அப்போ -9/4. கரெக்டுங்களா? அப்போ இதுக்கான வேல்யூ என்னது நமக்கு, -9/4. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாமா? மீதி இருக்குது. ஏன்னா ஏன் இங்கே நான் தனியாக போட்டேன்னா, இதுக்குள்ளேயே போட்டால் அடித்து போட்டால் உங்களுக்கு வந்து புரியாது அப்படிங்கிறனால தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 4/3 ப்ளஸ் 3/2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இந்த 2/3. அது இல்லாமல் இங்கே அடுத்தது ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே நடுவில் மைனஸ் தான் இருக்குது, மைனஸ். அது இல்லாமல் இங்கே என்னது, -9/4. அது இல்லாமல் -9/4. இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் தான் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இங்கே நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை 4/3 ப்ளஸ் 3/2 -2/3. இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ்ஸு என்ன வரும் நமக்கு, 9/4. அவ்வளோதான். இது எப்பயும் போல் நம்ம கால்குலேஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் 3, 2, 3, 4 எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் என்ன வரும் நமக்கு, 12 வருமா? போட்டு பாருங்கள். 3, 2, 3, 4. இதை வந்து நம்ம 3ஆல் போட்டால் ஒரு தடவை 2 தடவை 1 தடவை 4, 2ஆல் போட்டால் ஒரு தடவை 1 தடவை 1 தடவை 2 தடவை, மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 1 1, 3 2 6 6 2 12. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன வரும், 12 வருமா? ஓகே, இப்போ 12 போட்டுக்கிட்டேன் பொதுவாக. அப்போ கீழே இங்கே 3 இருக்குது. 3 வந்து எதால் பெருக்குனா 12 வரும், 4ஆல். அப்போ மேலே 4ஆல் பெருக்கணுமா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு பாருங்கள். கீழே 3 இருக்குப்பா. 3 எதால் பெருக்குனா 12 வரும், 4ஆல். அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும். அப்போ 4 4 16. நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டாச்சு. இங்கே 2 இருக்குது. 2 எதால் பெருக்குனா 12 வரும், 6ஆல். அப்போ மேலே 6ஆல் பெருக்கணுமா? 6 3 18. ஓகே. அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டேன். இங்கே 3 இருக்குது. 4 3 12. அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும். அப்போ 8. நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டேன். இங்கே 4 இருக்குது. 3 4 12. அப்போ மேலே 3ஆல் பெருக்கணும். 27 27. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 16 ப்ளஸ் இப்போ 18 இங்கே -8 இருக்குது. 18 8 போச்சு நமக்கு அளவு 10. ஓகேங்களா? அப்போ 10 + 16 26. 26 + 27 53. அப்போ கடைசி என்ன ஒரு ஆன்சர் நமக்கு, 53/12 வருமா? ஆன்சர் பாருங்கள், 53/12. புரியுதுங்களா? 53/12. அப்போ ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக புரியுதுங்களா? என்னென்னா, இந்த வகுத்தலில் இருக்கிறதையும் பெருக்கல் இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிங்க. தனியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேயே பண்ணிங்கன்னா நீங்கள் கசன்னு இருக்கும்போது உங்களுக்கு அடித்து போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தனியாக பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது சிம்பிளிஃபிகேஷனில் கேட்ட ஒரு சம். போர்ட் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி பொறுமையாக போடணும் இது கொஞ்சம். சரிங்களா?
கிளியரா? சரி ஓகே. அடுத்து 5th சம்மு. ஓகே, இந்த 5th சம் பாருங்கள். இந்த 5th சம்மு இப்போ நான் உங்களுக்கு நடத்துகிறது எல்லாமே வந்து குரூப் 1ல் கேட்ட கேள்வி தான். லாஸ்ட் ஒரு 3 வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன்னா, லாஸ்ட் ஒரு 3 வீடியோ பதிவில் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து குரூப் 1ல் கேட்ட கேள்விகள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த சம் ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் செக் பண்ணேன் நான். ஆனால் இந்த இதில் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த சம் ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா? இது பாருங்கள், x⁴ - 1. இதில் பாருங்கள், ஆப்ஷன் டி தானே ஆன்சரு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே சம்மு நான் உங்களுக்கு நடத்துனது டாபிக் வைஸ். இல்லை பாருங்கள், நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது நம்ம டாபிக் வைஸ் பிடிஎஃப் கொடுத்தோம்ல, அதில் இருக்கும். எத்தனாவது வீடியோன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் இது வந்து டாபிக் வைஸ் எடுத்ததில் இப்போ தான் செக் பண்ணேன். இங்கே கீழே இருக்குது பாருங்கள் சம்மு. இதா x⁴ - 1 x² - 2x + 1 இதனுடைய எல்சிஎம். இது பாருங்கள், இது வந்து ஆப்ஷன் பியாக இருக்குது ஆன்சர். அங்கே டி பார்த்தோம், இங்கே பி ஆன்சர். ஆனால் ஆன்சர் எல்லாம் ஒன்று தான். இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்மு நல்லா பார்த்துங்க. ஆன்சர் என்னென்னு பாருங்கள், x² + 1 x + 1 x - 1 2. இந்த சம் ரொம்ப 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 முக்கியம். நோட் பண்ணிங்க. போட்டு 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 பார்த்து ஆன்சரே மனப்பாடம் ஆகிடணும். அந்தளவுக்கு நீங்கள் திரும்ப 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 அதை போட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக டேரெக்டாக ஆன்சர் மனப்பாடம் பண்ணிங்க நான் சொல்ல மாட்டேன். நம்ம கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பதிவில் பாருங்கள். ஆல்ரெடி நோட்டில் போட்டுருப்பீங்களா, பார்த்துட்டு இந்த சம்மை நல்லா நோட் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட 3ஆவது டைம் இந்த சம்மை நான் பார்க்குறேன். பட் இது நான் போடலன்னு நினச்சிக்கிட்டு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். திரும்ப அந்த சம்மை நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, 42வது வீடியோ பதிலையும் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பதில் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துங்க. எனக்கு டாபிக் வைஸ் எடுத்தால் இப்போ தான் நான் செக் பண்ணேன். கிளியரா? இந்த சம்மு ரொம்ப முக்கியம். இப்போது டைம் எடுத்து அந்த வீடியோ பதிவு எடுத்து பார்த்துருங்க. உங்களுக்கு ஓரளவு போட்டு பார்த்துருங்க அந்த சம்மை. இந்த சம்மு ஓகேங்களா? திரும்ப நான் நடத்தலை, நான் உங்களுக்கு தான் நடத்திருக்கேன். நான் அதே கான்செப்ட் தான் நடத்த போகிறேன். அந்த வீடியோ பதிவில் பார்த்துருங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகே, அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்த்த 5 சம் என்னென்னங்குது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வட்டி வீதம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வட்டி வீதம் கேட்கும்போது அதே மாதிரி இயர்ஸ் வந்து இந்த மாதிரி பின்னமாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் போட தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி மொத்த தொகை கொடுத்து அசல் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம போடணும். கழித்து தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம வேறு மாடலில் பார்த்துருப்போம். இது வந்து இந்த மாடலில் சேம் இதே தான். வட்டி வீதம் வந்து நம்ம காலம் கொடுக்காம காலத்தை வந்து முழுசாக கொடுத்தது பார்த்துருப்போம். இங்கே மந்த்தாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த கொஷின் அதே மாதிரி தான். ரேஷியோவில் வந்து இது கொஞ்சம் நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இந்த பங்கு வச்சு வரும்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரிவர்ஸில் வந்து நிலையில் கொடுத்துட்டு மரத்தோட உயரம் கேட்குறாங்க. அப்போ கொஞ்சம் கணிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், இது பார்க்குறது சிம்பிள் சம்மாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் தப்பு பண்ணணும். இந்த சமூக திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நிறைய இடத்துல. ஸோ கரெக்டாக கவனமாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஓகேங்களா? இது வந்து போர்ட்மார் ரூல்ஸ் யூஸ் பண்ணி போடுறது எப்படி போடணுங்கிறது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது HCF LCMல வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு மாடல் இது கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான சம்மு. திரும்ப ஒரு டைம் எடுத்து இப்போவே நீங்கள் எடுத்து பார்த்துருங்க அந்த சம்மை. ஓகேங்களா? ஆன்சர் நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான்ப்பா. இதோட வந்து பார்த்தா 41வது வீடியோ பதிவு முடியுது. 42வது வீடியோ பதிவு முடியுது. அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.